இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறது HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, அதாவது நீங்கள் கொடுக்குற டேக்ஸ் இருக்குல்ல, அதான் HTML எலிமெண்ட்ஸ், HTML ஹெட்டு, பாடி டேகு, இந்த பல வகையான டேக் இருக்குல்ல, அந்த டேகுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அதாவது இந்த எலிமெண்ட்டை டச் பண்ணால் இங்கே போகணும், இந்த எலிமெண்ட் சின்னதாக இருக்குது பெருசாக வேணும், இல்லை இந்த எலிமெண்ட் இன்னும் டிசைனாக வேணுன்றது தான் அது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது HTML ஆட்ரிபியூட்ஸ். அதை ஹெட் டேக்குள்ளே எப்பயும் போல் போட்டுட்டு பாடி டேக்கில் தான் இதை வைக்கணும் இல்லை, நீங்கள் ஹெட் டேக்கில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ டேக்கில் நம்ம ஏதாவது HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்றது டேக்கில் போகணும். HTML ஆட்ரிபியூட்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், முக்கியமான விஷயம் தான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு த டேக்ஸ். ஸோ இப்போ டேக்காக இருக்கட்டும், H1 டேக்காக இருக்கட்டும், எந்த ஒரு டேக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். டேக்கில் போகிறதெல்லாம் ரெட் கலரில் இருக்கணும், H1 டேக்கில் போகிறதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கணும், இல்லை அது ஒரு பேக்ரவுண்ட் வேறு கலரில் இருக்கணுன்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு டேக்குன்றது ஒரு லிங்க் டேக். அந்த டேக்குள்ளே இருக்க ஹெச்ரஃப்ன்றது தான் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ டேக்கில் கிளிக்கே நம்ம கொடுத்துருக்கோமா, ஸோ ஹெச்ரஃப் அதை கிளிக் பண்ணால் எங்கே போகும், ஸோ ஹெச்ரஃப் எங்கே போகுன்றதை நம்ம அந்த வெப்சைட்டோட யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஒய்ஜாப்ஸோட யூஆர்எல்லே போடுவோமே, yjobs.apc.com/yjobs. ஸோ அதில் முக்கியமாக இப்படி போட்டால் அது ஒழுங்காக போகாது, பட் அது போய் கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி வரும். பட் முன்னாடி HTTP ப்ரோட்டோக்கால் போடணும், HTTPS ப்ரோட்டோக்கால் டபுள் கொட்டேஷன்ற அந்த 2 புள்ளி அப்புறம் 2 ஸ்லாஷ், அதுக்கடுத்து தான் yjobs.apc.com. இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ instagram.com அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்து வச்சுருக்கேன். சேவ் பண்ணிட்டு நம்ம ஃபைலில் க்ரோமில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமே. அது ஃபஸ்ட்டு நெட் வேணுமா, ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. ரிஃப்ரெஷ் பண்ண பார்த்தீங்களா, கிளிக்கேன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா எங்கே போகுதுன்றது பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, இப்போ ஒய்ஜாப்ஸுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த லிங்க் வேணால் அதில் வச்சுக்கலாம். ஸோ அந்த டேகுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் அது ஒன்றுமே கொடுக்காம வச்சுருந்தால் அது சும்மா கிளிக் பண்ணால் ஒன்றுமே ஆகாது. ஸோ வேறு ஏதாவது கொடுக்கலாம். வேறு என்ன கொடுக்கலாம், இமேஜ் டேக் கொடுக்கலாம். ஸோ இமேஜில் நம்ம எந்த மாதிரி இமேஜ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ SRCன்றது சோர்ஸ், அதாவது அந்த எந்த இமேஜ் சோர்ஸ் நீங்கள் உங்கள் ஃபைலில் இருக்கிறதும் கொடுக்கலாம். இல்லைனா நான் எனக்கு பிடிச்ச புகாட்டியோட இமேஜ் தெரியணும், ஸோ புகாட்டி இமேஜஸோட யூஆர்எல்லாம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கும், இல்லை காப்பி த யூஆர்எல் இருக்கும். லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கனதோ காப்பி பண்ணிட்டு அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இது என்னென்னா நான் அனக்கௌண்டா சைஸுக்கு போகுது. நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், என்னோடய HTML வெப்பேஜில் போய் பார்த்தீங்களா, தெரிஞ்சிச்சு. செம்மையாக இருக்குல்லங்க புகாட்டி. ஸோ இது சைஸ் எனக்கு சின்னதாக தெரியுது, இல்லை சைஸ் இன்னும் பெருசாக வேணும், இது பேக்ரவுண்ட் கலர் மாற்றணுன்னா அதுக்கும் இருக்குது. அது எப்படி பண்ணணுன்னா, ஸோ நம்ம இமேஜ் சோர்ஸுன்றதுக்கு பதிலாக அதோட வித்தும் ஹைட்டும் மாற்றணும்னா நம்ம ஈஸியாக டைப் படிச்சுக்கலாம். வித் ஈக்குவல் டு, ஓகே இங்கே நான் எப்பயுமே சோர்ஸ்க்கு அடுத்து தான் வித் கொடுப்பாங்க, அதுதான் குட் கோடிங்ன்றது. பட் இங்கே ரொம்ப ஆழமாக போயிட்டுருக்கு, விஷாலோட பெருசாக இருக்குது. ஸோ ஐயோ, வித்ன்றது முன்னாடி நான் கொடுத்துக்கிறேன். வித் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கணும். ஓகே, ஈக்குவல் டு அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம எவ்வளோ வித் இருக்கணுன்றது கொடுக்கணும். வித் ஈக்குவல் டு இது கொடுத்துட்டேன். வித் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 500 பிக்சல் 500% அந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து சேவ் பண்ணிட்டு பாருங்கள் நீங்களே, வித் 500 பெருசாச்சு. ஸோ ஓகே, எனக்கு இதோட லென்த் மாறணும், இதோட ஹைட் மாறணும்னா நான் இப்போ இதில் லென்த்துன்னு போடுவேன். என்ன தப்புன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா இதை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பின்னாடி டப்பிங்லாம் கொடுக்கணும். ஸோ எனக்கே முன்னாடி தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க, லென்த் கொடுக்கக்கூடாது, ஹைட்டு தான் கொடுக்கணும், வித்து ஹைட்டு. ஸோ ஏன் மாறலன்னு நான் கொஞ்ச நேரம் குழம்பிகிட்ருப்பேன். ஸோ வித் கொடுத்தாச்சு, அடுத்து ஹைட் கொடுக்கணும். இது கண்டுக்காதீங்க, இதுதான் ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன், அதுக்கடுத்து பின்னாடி டப்பிங்லாம் கொடுத்துட்ருப்பேன்.
ஸோ அது ஒரு காமெடி. ஸோ ஓகே, நான் ஹைட்டுன்னு என்றைக்கு மாற்றுவேன்னு எனக்கே தெரியலையே. ஹைட் ஓகே மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் ஹைட் கொடுத்துட்டிங்களா, அதில் எவ்வளோ 100ன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ பார்த்தீங்களா சப்பானி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1000 கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1000 கொடுத்தோன்னா ஐயப்பா ஒன்றா சுருங்குது இல்லைனா விரியுது. என்னத்தை சொல்ல பிளர்ராக இருக்குது இமேஜ், இதுலேருந்தே தெரியுது. ஓகே, இந்த மாதிரி தாங்க டேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். ஸோ எனக்கு வேர்ட்ஸ்லலாம் கலராக கொண்டு வராங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இப்படி தான். H1 டேக்குள்ளே கூட நீங்கள் இப்போ போடலாம், பட் நான் P டேக்கில் யூஸ் பண்ணிக்கிறேன். H1 டேக்கும் P டேக் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே P டேக் கொண்டு வந்தாச்சு. P டேக்குள்ளே நான் என்ன வேணால் எழுதிக்கிறேங்க, ஏதாவது ஹாய் ஐ எம் யோகேஷ் எப்பயும் போல் எழுதுறது தான். ஸோ இப்போ இது எனக்கு வேறு கலரில் தெரியணுன்றதுனா எப்பயும் பிளாக் கலர் தான் தெரியும். எனக்கு வேறு கலரில் தெரியணும்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டைல் டேக்குள்ளே தான் நம்ம டிசைன்லாம் பண்ண முடியும். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எனக்கு எந்த கலரில் வரணுன்றது போட்டுக்கலாம். கலர் அப்படின்னு போட்டு நீங்கள் கொடுங்க. கலர் எந்த கலரில் இருக்கணும்னா இங்கே பலாயிரக்கணக்கான கலர் இருக்குது, எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. ஸோ ப்ளூக்கே கொடுப்போம். ஸோ இப்போ சேவ் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலரில் இருக்கும், நல்லா கெத்தாக இருக்கும், எல்லாமே போயிடும். ஸோ ஹாய் ஐ எம் யோகேஷ் ப்ளூ கலரில் இருக்குது, தெரியுதா? சரி, எனக்கு பேக்ரவுண்ட் வேறு கலர் வேணும்னா அதுக்கு இருக்கும் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் /கலர். அதே மாதிரி /2 பிளாக் கொடுப்போம், பிளாக். ஸோ விஎஸ் கோட் உங்களுக்கு சின்ன தப்பாக இருந்தாலும் அது காட்டும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஎஸ் கோட். ஸோ பாருங்கள் பிளாக் பின்னாடி என் பேரே தெரில. ஸோ வேறு கலருக்கு மாற்றுவோம். பிளாக் வேணாம், பிளாக்குக்கு பதிலாக ஏதோ கண்ணுக்கு தெரியாத கலரை கொடுப்போம். பச்சை கலர் சிங்குச்சான். ஸோ பச்சை கலர் கொடுத்துட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓ சூப்பர். பட் என்ன ஓரத்தில் வந்திருக்குன்னு சொல்லாதீங்க, அதுக்கும் டேக் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே மாதிரி ஸ்டைல்ன்ற சிஎஸ்எஸ் அங்கே ஸ்டைல் டேக்குள்ள தான் நம்ம சிஎஸ்எஸ் டிசைனில் போடுவோம். அதை நான் நம்ம சேனலில் சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதை சொல்லியே ஆகணும். ஸோ ஓகே, டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு எங்கே அலைன் ஆகிருக்கணும், சென்டராக இல்லை லெஃப்டாக ரைட்டான்றது சொல்கிறது தான் டெக்ஸ்ட் அலைன்ற இந்த ஆட்ரிபியூட். ஸோ டெக்ஸ்ட் அலைன் எனக்கு இப்போ சென்டரில் வரணும். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் கொடுங்க. ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்துருச்சு, தெரியுதா? செம்மையாக இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு தெரியுதுல, வேறு லெவலு. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக இதில் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ், HTML ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி சைஸ் மாற்றிக்கலாம், ஸ்பாண்ட்டோட சைஸு, டெக்ஸ்ட்டோட சைஸ் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, நம்ம சேனலில் சொல்லித்தரேன், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம